ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட நம்ம ஞாயிற்றுக்கிழமை 2 ட்ராவுக்குமே சேர்த்து இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு 4Dயை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ட்ரா தான். ஸோ புதன்கிழமை அதை விட்டுட்டோம்னா சனி ஞாயிறு. ஸோ புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம சனி ஞாயிறுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். ஸோ 23/11/2024, அதே மாதிரி 24/11/2024. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 4Dக்கு மட்டும் கிடையாது, நம்ம டோட்டோவுக்கும் கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நான் ஏற்கனவே சொன்னது போல் புதன்கிழமை ரிசல்ட் வச்சு தான் எடுக்க போகிறோம். இது புதன்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட சார்ட்டர் கன்சலேஷன் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சார்ட்டர்லையும் சரி கன்சலேஷன் சரி 10 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதில் கெஸ் பண்ண நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்குள்ளே நிறுத்திட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 ரிசல்ட் தான். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியலாக எடுக்க போகிறோம் நண்பா. இந்த ட்ராவில் வந்து மிஸ்ஸிங் சீரியலையும் அதோட நம்ம வந்து இந்த ட்ராவில் ஒரு சின்ன குளூ கிடச்சிருக்கு, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குளூவை பார்க்கறதுக்கு முன்னாடி மிஸ்ஸிங் சீரியல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் SN = 0, 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது, 0 இருக்குது. அப்போ 178 இல்லை நண்பா. 178 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. அப்போது 178 பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய 4D. அதோட நம்மளுக்கு இங்கே செகண்ட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு வந்து 222 அடிச்சிருக்காங்க. அதாவது 4 0 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 0வையும் நம்ம ஃபஸ்ட்லேயும் நம்ம செகண்ட் இதில் வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு உள்ள நம்பரையும் நம்ம தேர்டில் உள்ள நம்பர்ஸ்லையும் பயன்படுத்தலாம். ஆனால் தேர்டில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே 0 இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து தேர்ட் ப்ரைஸு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 0 இல்லை. அப்போது நம்ம இதை வந்து இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 படி இந்த ட்ராவில் கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் சீரியல் நம்பர் வந்து 178 நண்பா. ஸோ இந்த 178ஓட எக்ஸ். ஸோ இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ் = வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 10 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 10 நம்பர்ஸையும் நம்ம இந்த சீரியல் நம்பர்ஸோடு நம்ம ஜாயின் பண்ணணும். ஆனால் 10 நம்பர்ஸையும் ஜாயின் பண்ணால் அதுலேருந்து 10 நம்பர்ஸ் வேறு கிடைக்கும். ஏன்னா ரோல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 24 நம்பர்ஸாக மாறும். அதனால் இந்த 178ஓட நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் இருந்தாலும் இதில் வந்து நம்ம வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு 0 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நம்ம 0 எடுத்தோம்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க 4D = 1780. ஸோ இப்படி நம்ம 1780 எடுக்கலாம் நண்பா. இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். ரெண்டாவது நம்மளுக்கு G2 படி 3 2 5 6 இதை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இதை வந்து பிரிக்கும்போது நம்மளுக்கு 3 2 5 3 2 6 3 5 6 2 5 6. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 4 நம்பர்ஸும் நம்மளுக்கான எக்ஸ் நண்பா. எக்ஸ் = வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் நம்மளுக்கு 0. அப்போ இங்கே நம்மளுக்கு இது 4D இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 4D = 3250 3260 3560 2560. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய நம்பர். ஸோ இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு கெஸ்ஸிங் நம்பர் இதுதான் நண்பா. டோட்டலாக நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 5 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் நம்பர்.
உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஃபோர்டிங்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய நம்பர் நண்பா. இப்போ இந்த நம்பர்ஸ் ஏதாச்சும் நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு வந்து 0 to 62 இருக்குது. ஸோ 0 to 62 நம்மளுக்கு அதுலேருந்து டபுள் தான் கிடச்சிருக்க கொலுசு, அதுலேருந்து நம்மளுக்கு சிங்கிள் நம்பராக வரல. அப்போ இதை நம்ம தூக்கி விட்றலாம். 0732 இல்லை, 4315 கிடையாது, 3688 நம்மளுக்கு கிடையாது, 5324 இது இல்லை, 55 கிடையாது, 7058 இல்லை, 6207 இல்லை, டபுளை பொறுத்தவரைக்கும் இல்லை, 883 இதுவும் கிடையாது. இங்கே பார்த்தலாம் 380 இதுவும் டபுள் தான், வேண்டாம். இதுவும் இல்லை, 6231 இல்லை, 6044 டபுள் கிடையாது, இதுவும் டபுள் தான், 7793, 6470 இல்லை, 79 இது இல்லை, 8470 இல்லை, 98 இது டபுள், 9038 இல்லை. அப்போது நம்மளுக்கு கடைசியாக வந்த ரிசல்ட்டுக்குள்ளே நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் நம்பர் இல்லை. ஆனால் டபுள்களில் நம்மளுக்கு சில நம்பர் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது நண்பா. ஏன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 0 இது இருக்குது, இது இருக்குது, 368 இது இல்லை, 7 இது இல்லை, 35324 இது இல்லை, 620 இது இருக்குது, 705 இது இருக்குது, இது இல்லை, இது இல்லை, 93 இது இல்லை, இது இல்லை, இது இருக்குது, இது இல்லை, 6470 இல்லை, 623162 இது இருக்குது, 60 இது இல்லை, 571 இது இல்லை, இது இல்லை. அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து 1 2 3 4 5 6 பெயர்ஸ் அது சம்மந்தப்பட்ட பெயர்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால நம்மளோட இந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த ட்ராவலில் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ரா கெஸ்ஸிங்காக கொண்டு வந்துட்டோம். புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நான் சொன்னது போல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.